வணக்கம்ங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு டே இந்த செம்பருத்தி செடியோட தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. வெளியில வந்து செம்பருத்தி செடிய பார்த்தேன். ரொம்ப நெறைய பூ பூத்திருந்துச்சு. ஒரே சந்தோஷம் எனக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் சரின்னு கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டு இருந்துட்டு, சரி சமையல கவனிக்கலான்ட்டு வந்துட்டேங்க. இன்னைக்கு சிம்பிளா ஒரு முருங்கக்காய் சாம்பார், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 பல் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 2, 3 பூண்டும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவையும் 100 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பொடியெல்லாம் கட்டி தட்டாமல் நல்லா வந்து கரையுங்க. நான் இங்கே ஏன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அப்படின்னா, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க, மிளகா அதிகமாக சேர்க்கலை. ஸோ அதனால் காரத்துக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெளியிலேருந்து சாம்பார் தூள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சாம்பார் தூள் மட்டுமே 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். காய் வந்ததுக்கப்புறமே நம்ம மலைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துன உடனே தலை நல்லா கொதி வந்த உடனே மல்லித்தலை போட்டு சாம்பாரை இறக்கிட வேண்டியதானுங்க. சூப்பரான சாம்பார் ரெடிங்க. முருங்கைக்கீரை பண்ணுறதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெயும், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு செவந்த உடனே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் கலர் மாறின உடனே 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்திக்கோங்க. இதில் நான் முருங்கை பூவோடு சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கீரை நல்லா ரெடி ஆகிடுங்க. ஒன்ஸ் வந்து கீரை வெந்துருச்சு அப்படின்னா தேங்காய் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் ரெடிங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா எந்த பொரியலுக்குமே நீங்கள் வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்தாதீங்க, ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போவே செஞ்சு பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய தேங்காய் போடுங்க. டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் எப்பப்போலாம் வைக்கிறேனோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி வச்சுருவேன். தனியாக டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது. சாய்க்குட்டி முட்டை தோசை கேட்டான் அப்படிங்கிறதுனால சரி அவனுக்கு மட்டும் முட்டை தோசை போட்டுட்டு எங்களுக்கு நாங்கள் இட்லி ஊற்றிக்கிட்டோங்க. அவனுக்கு முட்டை தோசையில் வந்து பெப்பர் போட்டு கொடுத்தேன், ஏன்னா ரொம்ப சளியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவனுக்கு முட்டை தோசையும் எங்களுக்கு நாங்கள் இட்லியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோங்க. சாய்க்குட்டி குளிச்சுட்டு வந்துட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க. நான் அதுக்குள்ளே லன்ச் வந்து அவனுக்கு பேக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி அவனுக்கு சாம்பார் சாப்பாடும் முருங்கைக்கீரை பொரியலும் தாங்க லன்ச்சுக்கு நான் கொடுத்து விட போகிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து வாழைப்பழமும் கிரேப்ஸும் கொடுத்து விடுறேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஜாம் பன் கொடுத்து விட்டுருக்கேங்க. எங்கள் சார் எப்போவுமே வந்து என்னென்னா சாப்பிடவே மாட்டார், நம்ம ஊட்டி விடணும், யாராச்சும் ஒருத்தர் ஊட்டி விட்டால் தான் சார் சாப்பிடுவார். ஸோ இதே தாங்க எங்களுக்கு வேலை, யாராக இருந்தாலும் ஊட்டி விடுன்ட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு தான் நாங்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டு விடுவோம், இல்லைனா யூனிஃபார்ம் ஃபுல்லாக சாப்பாடாக ஆக்கிடுவான். சாய்க்குட்டியோட லஞ்சை தான் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சுங்க. எனக்கு எப்போவுமே மார்னிங் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ குடிச்சாகணுங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்னிக்கர்ஸ் கதை மாதிரி தாங்க, பசி வந்தால் நீயாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க. எனக்கு டீ குடிக்கலைன்னா நானாக இருக்க மாட்டேங்க. டீ ப்ரிப்பேர் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிளாஸ் ஒயிட் சுகரோடையும் எனக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்து தாங்க குடிப்பேன். எப்போவுமே எனக்கு டீ டைம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லீஷராக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். டீ குடிக்கும் போது எனக்கு பொறுமையாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்குவேங்க. ஸோ நான் எப்போவுமே 8 o'clock ஆகிடுங்க நான் டீ குடிக்கிறதுக்கு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு. ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு, சாய்க்குட்டி வந்துடுவான். ஸோ அதனால் நான் வந்து சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சுண்டல் தாங்க வேக வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வேக வச்சுருக்கேங்க. வீட்டில் 3 பேர் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் முன்னாடியே நான் வந்து கொஞ்சோண்டு மல்லித்தழையை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா தாளிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால.
சுண்டல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இது வந்து ஒரு 4 to 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துரும். இது சட்டுன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி, ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிச்ச உடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வந்து கடலைப்பருப்பு செவக்கிற வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு உடனே நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நறுக்கி வச்ச மல்லித்தழையும் ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிடலாங்க. ஏற்கனவே சுண்டல் நீங்கள் வேக வச்சதுனால இதில் நீங்கள் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லைங்க. சுண்டல் ஆட் பண்ணோன்னே நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காவை ஒரு கிளறி விட்டு அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸோடு சேர்த்து டீயும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. சாய்க்குட்டி சரி நம்ம ஏதாச்சும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜோ படம் பார்த்துட்டு இந்த ஸ்நாக்ஸும் டீயும் குடித்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அச்சூஸ் லைஃப் ஸ்டைலில் சந்திப்போம். நன்றிகள்.